பழைய காலத்தில் மோசேக்கு தேவன் ஒரு முக்கியமான வேலை கொடுத்தார். அது என்னன்னா, ஆரோனும் அவன் மக்களும் ஆசாரியராக தேவாலய வேலை செய்யணும். ஆனா தேவன் சொன்னார், இது சாதாரண வேலை இல்ல. நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் யூனிஃபார்ம் டிசைன் பண்ணி கொடுக்கிறேன். முதல்ல ஆரோனுக்கு ஒரு நீல நிற நீண்ட உடை கொடுக்க சொன்னார். அந்த உடையின் அடிப்பகுதியில் தங்கமணி, பவுமெக்ரனேட் பழம் மாதிரி அழகான டையல் சத்தம் வரும் மாதிரி மணி ஒலிச்சா எல்லாருக்கும் தெரியும் ஆசாரியர் உள்ளே போறார் என்று. அந்த உடைக்கு மேல ஒரு நிறமிகுந்த சட்டை மாதிரி எஃபோத் போட்டார்கள். அதுல பல வண்ண நூல்கள் தங்கம் சேர்த்து நெய்து இருந்தது. அந்த எஃபோத்தின் தோள்பட்டையில் ஓனிக்ஸ் கல், அதுல இஸ்ரவேல் 12 கோத்திரங்களின் பெயர்கள் செதுக்கியிருந்தது. அதுவும் தேவனுக்கு முன்னால் அவர்களை நினைவில் வைக்கிற சின்னம். பின் மார்பில் ஒரு சிறிய சதுர பைகள் மாதிரி மார்பு பலகை போட்டார்கள். அதுல 12 விலை உயர்ந்த ரத்தினங்கள், ஒவ்வொரு கல்லும் ஒரு கோத்திரத்தின் பெயருக்காக. இதை பார்த்தா தேவன் தன் மக்களை எவ்வளவு மதிக்கிறார்னு தெரியும். ஆரோனின் தலையில் ஒரு வெள்ளை தொப்பி மாதிரி சட்டம் இருந்தது. அதுக்கு மேல ஒரு தங்க பலகை, அதுல தேவனுக்கு பரிசுத்தம் என்று எழுதியிருந்தது. அது எல்லாருக்கும் நினைவூட்டும், இந்த ஆசாரியர் தேவனுக்காகத்தான் இருக்கிறார். இப்படி ஆசாரியர் ஆடை வெறும் உடை இல்ல, அது தேவனுடைய சிறப்பு உத்தரவுப்படி பரிசுத்தமாகவும் அழகாகவும் இருந்தது. அதை பார்த்தவுடனே எல்லாரும் தெரிந்து கொள்வார்கள், இவர் தேவனுடைய வேலை செய்ய வர்றார்.